ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிவல். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, நாங்கள் தீபாவளிக்கு போன எங்கள் சித்தி ஊரில் எடுத்த வீடியோஸ் தாங்க இப்போ பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னா, தென்காசி மாவட்டம் சிவகிரிங்கிற ஊரில் தான் இருக்குது. இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயில். நீங்கள் அதிக படத்தில் கூட பார்த்துருக்க முடியும் இந்த இந்த இடத்த. இது சித்தி வீட்டிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தான் இருக்கும். நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குது. சும்மா ஒரு 5 நிமிஷம் நடந்தாலே எங்கள் சித்தி வீட்டிலேருந்து இந்த கோயிலுக்கு வந்துடலாம். ரொம்ப சூப்பரான கோயில். எனக்கு பிடிச்ச கோயில். நீங்கள் நிறையா படத்தில் பார்த்துருப்பீங்க. சம்திங் சம்திங், வேல், அப்புறம் சீமராஜா, எல்லா படத்துலையுமே இந்த இடத்துல வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு கோயில். ரொம்ப இயற்கையாக இருக்கும். பாருங்கள், பார்த்தாலே தெரியும். அதுவும் மழை வேற வந்திருக்குது. அப்போ சொல்லவே வேண்டாம், சுற்றி தண்ணி தாங்க. பார்த்திங்கன்னா எல்லாம் விவசாய பூமி தான். கரும்பு, நெல் எல்லாமே போட்டிருப்பாங்க. இந்த ஊர் ரொம்ப அழகான ஊர். நல்லா எப்பயுமே பசுமையாக தான் இருக்கும். சுற்றி தண்ணி பாருங்கள், தெப்பம். கோயிலில் நல்லா பூஜை நடந்துட்டுருக்குது. நாங்கள் அந்த கோயிலில் சாமி கும்பிட்றதுக்காக தான் வந்தோம். சரி, அப்படியே நம்ம வீடியோவும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இந்த மாதிரி ஒரு அழகான இடத்த தீபாவளிக்கு வந்து சாமி பார்த்துட்டு பார்க்குறோமேங்கிறது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மழையும் வந்ததுனால நாங்கள் போகிறோம். நடந்து கோயிலுக்கு போகவே மழை செம்ம அடித்து ஊற்றிருச்சு. நாங்கள் எல்லாம் நனைஞ்சிட்டே தான் போனோம் கோயிலுக்குள்ளேயும். அப்புறம் நாங்கள் கோயிலுக்குள்ளே போனோன்னே பார்த்திங்கன்னா ரொம்ப மழை. அதனால் நாங்கள் கோயில்லையே ஒரு 3 மணி நேரம் பக்கம் இருக்க வேண்டியதாகிடுச்சு. அப்போ அங்கே வெயிட் பண்ணும்போது தான் நாங்கள் இந்த வீடியோலாம் எடுத்தோம். ஏன்னா அங்கே மத்தியானம் உச்சிக்கால் பூஜை முடிச்சுட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேயே இருந்துட்டோம். காலையில் ஒரு 11:30 மணிக்கு போனோம். 2 மணிக்கு தான் கோயிலேருந்தே வீட்டுக்கு வந்தோம். பாருங்கள், ஆடெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்குது. மழை வந்து தண்ணி அங்கங்கே நின்றுட்டுருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. இடத்த பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. சாமி கோயிலில் இப்போ வந்து அபிஷேகம் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. சரி, நம்ம அதுக்குள்ளே சுற்றி வந்து வீடியோவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து வெளியில் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கீழெல்லாம் இறங்கி போகலான்னு நினச்சோம். சரி, ஏன்னா மழை நேரம் வேறு வழுக்கி விட்டுருமோன்னு சொல்லிட்டு தான் அந்த பக்கம் போகலை. பாருங்கள், அபிஷேகம் பண்ண தண்ணி, சாமிக்கு அபிஷேகம் பண்ணி பால், மஞ்சள் அதெல்லாம் கலந்து போயிட்டுருக்கு. நாங்கள் எடுத்து தொட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சுற்றி வரோம் கோயிலை. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஊருக்கு நீங்கள் போய் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப பார்க்க வேண்டிய இடம். அதுவும் இல்லாமல் சாமி உள்ள மேலே போய் முருகர் தான் இங்கே இருக்கார். ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறையா படத்தில் இந்த கோயில் வந்திருக்குது. சம்திங் சம்திங், லாஸ்ட்டு ஃபைட் சீனு, நிறையா சீன் வந்து இந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்க. இதே ஊரில் தான் எடுத்திருக்காங்க. இது வந்து சுற்றுலா பகுதினே சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த ஊர் பக்கம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை வந்து பாருங்கள். இப்போ பூஜையெல்லாம் நடந்துட்டுருக்குது. சரி, நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிடலாம் சொல்லிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ணி நம்ம முருகருக்கு பூஜை நடந்துட்டுருக்குது. எல்லாருமே சாமி ஃபோட்டோ எடுத்து வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பாருங்கள், மறுபடியும் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியேமும். பாருங்கள், இதாங்க ஃபுல்லாக சுற்றி எடுத்திருக்கோம் நாங்கள் ஃபுல்லாக. ஏன்னா அந்த இடம் பாருங்கள், பார்த்தாலே தெரியும். அவ்வளோ பச்சை பசேர்னு இருக்குது. ஃபுல்லாக இருக்குதுங்க. என் பசங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக மழையில் ஒரே ஆட்டம்தான். பாருங்கள், தெப்பத்தில் தண்ணி நல்லா கிடக்குது. தண்ணி நல்லா இருக்குது. மாங்காய் மரம், பெரிய பெரிய மாங்காய் மரம். நாங்கள் மாங்காய் மரத்தை பார்த்த உடனேவும் பசங்கள்லாம் ஒரே ஜாலியாகி கல் எடுத்து மாங்காய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கூட அடிக்க மாட்டான்னு நினச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காவே நிறையா 1 கிலோ பக்கம் அடித்து எடுத்துட்டான். வேண்டாண்டான்னு சொல்ல நல்லா என் பையன் வீசுன்னு வீசிட்டான் மாங்காய். செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் புளிப்பாக தான் இருந்துச்சு. ஆனாலும் திருடி சாப்பிட்றதுல இருக்கிற சந்தோஷம் வேறு எதில் இருக்குது பாருங்கள். என் பையன் விழுந்து அடிச்சிட்ருக்கா மாங்காவை. இப்போ பார்க்கலாம் வாங்க.
இந்த இடம் பார்த்தீங்கன்னாலே இப்போ தெரியும் உங்களுக்கு. எல்லா இடமும் பச்சை பசேர்னு தான் இருக்கும். அந்த செம்மண் பூமியில பச்சை பசேர்னு இருக்கிறத பார்த்தாலே ஒரு ஆசையா இருக்கும். கண்டிப்பா நீங்க இத சுத்தின அதாவது ராஜபாளையம், தென்காசி இந்த மாரி இடத்துல இருந்தீங்கன்னா, இந்த இடத்த நீங்க கண்டிப்பா போய் பாருங்க. ரொம்ப லாங்ல இருந்தாலும் கண்டிப்பா நீங்க போய் பார்க்க வேண்டிய இடம் தான் இந்த இடமெல்லாம். இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபோட்டோ ஷூட்லாம் நடக்கும். வெட்டிங்க்காக, அப்புறம் நிச்சயமெல்லாம் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட்லாம் வைப்பாங்கல்ல. அப்போலாம் இந்த மாரி இடத்த சூஸ் பண்ணி தான் நெறைய ஃபோட்டோ ஷூட்லாம் நடக்கும். கண்டிப்பா நீங்க இந்த இடத்த போய் மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க கோயில்ல சாமி கும்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு, அங்கேயே நாங்க அன்னதானமும் குடுத்தாங்க. அங்கேயே சாப்பிட்டுட்டு, இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்புற டைம் வந்தாச்சு. நான் இதிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் எங்க வீடு. அதாவது சித்தியோட வீடு. இப்போ நாங்க அங்க வந்து சாமி கும்பிட்டாச்சு. பசங்க, எங்க வீட்ல எங்க மாமா, எங்க சித்தி எல்லாம் முன்னாடி நடந்துட்டு இருந்தாங்க. நானும் எங்க சித்தி பொண்ணும் பின்னாடி வந்துட்டு பேசிட்டே நடந்து வந்துட்டுருந்தோம். மலை, அந்த ரோடு அதெல்லாம் பார்த்துட்டு நானும் அவளும் விளையாண்டுட்டே நடந்துட்டு, ஃபோட்டோ எடுத்துட்டு, வீடியோலாம் எடுத்துட்டு, நாங்க பின்னாடி மெதுவா வந்துட்டுருந்தோம். பாருங்க நம்ம மாங்காய் மரத்துல அடிச்ச மாங்காய் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 கிலோ மாங்காய்க்கு மேலேயே இருக்கும். அடிச்சு எடுத்துட்டோம். இந்த ஜாலியான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.